அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பின்னர் சத்தமா பேர் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது இன்றைய தர்பியாவுடைய வகுப்பிலே முக்கியமான ஒரு கிதாப் மகாசிது சௌம் என்ற ஒரு நூல் தெரிவு செய்யப்பட்டு அதனுடைய முதல் பகுதி நிறைவு பெற்றிருக்கிறது. இரண்டாவது பகுதி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. அதாவது அந்த நூலுடைய 52வது பக்கத்திலிருந்து, அதாவது 27வது பக்கத்திலிருந்து நம்ம 52வது பக்கம் வரைக்கும் பார்ப்போம். அதாவது நான் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, வாசிக்கிறதுல குறிப்பாக முக்கியமான சில செய்திகளை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, அப்ப ஆரம்ப பகுதியில நோன்புடைய சிறப்புகள் சம்பந்தமாக சொல்லும் பொழுது சஹீஹ் புகார்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸை நினைவுபடுத்தினார்கள். அந்த ஹதீஸ் என்ன சொல்லுங்க? குல்லு அமலி இப்னி ஆதம், இல்ல, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் என்ன ஹதீஸ்? முதல் பாடத்துல சொன்னாங்க லஹு இல்ல சியாம், அப்படிதான் இல்லையா? அவன் நோன்பு பண்ற வணக்கம் அல்லாஹ் சொன்னான் எனக்குரியது, வான அதிசி நானே கூலி வழங்குகிறேன் என்று சொல்லி அதுக்கு பின்னால முக்கியமான நோன்புடைய ஒரு நோன்பாளி பேண வேண்டிய ஆதாபுகள் சொல்லப்பட்டுச்சு. அப்ப இந்த 27வது அந்த பக்கத்தை நாம பார்த்தோம்னு சொன்னா அந்த ஹதீஸுடைய முக்கியமான சில, அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய முக்கியமான வார்த்தைகளுடைய சில விளக்கங்கள் சொல்லப்படுது. அந்த ஹதீஸ்ல என்னன்னு சொன்னா, உங்களில் ஒருவர் நோன்பாளியாக இருக்கும் பொழுது அவர் பலா யர்புஸ் வலா யஸ்ஹப் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அவர் பலா யர்புஸ் சொன்னாங்க, கெட்ட பேச்சுகள் செய்யக்கூடாது, பேசக்கூடாது, மோசமான வார்த்தைகள் கெட்ட பேச்சுகளில் அவர் பேசக்கூடாது. வலா யஸ்ஹப் சொன்னால் தர்க்கம் புரியக்கூடாது. அந்த ஹதீஸ்ல வருது. அப்ப காலல் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ், இதுல கால என்று இரண்டு வரும். ஒன்று மேல் பகுதியில காலல் முஸன்னிஃப், இந்த கிதாபை தொகுத்தவர்கள். அவன் யாரு? யாரு பேர்? ஆரம்பத்துல பேர் எப்படி? அப்துல் அலீஸ் அஸ்ஸுலமி ரஹிமஹுல்லாஹ். அந்த அவனோட நூல் மகாசிது ஸௌம், அதுக்குரிய ஷரஹ் விரிவுரை தான் ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் ஷரஹ் செய்தது. அப்ப கால ஷாரிஹ் சொன்னால் யாரை குறிக்கும் சொல்லுங்க? ஷேக் சாலிஹ் அல் உஸைமியை குறிக்கும் ஹஃபிதஹுல்லாஹ். முஸன்னிஃப் சொன்னால் யாரை குறிக்கும்? எப்படி? இந்த உரையிலிருந்து கேள்வி கேட்கப்படும் சொல்றாங்க. அப்துல் அலீஸ் அஸ்ஸுலமி ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 660 என்ன செஞ்சாங்க? அவங்க வஃபாத்தானார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ரஃபஸ் என்ற வார்த்தை ஃபலா யர்ஃபுஸ் என்று வருதானே, அது எதை குறிக்கிறது சொன்னா ஃபாஹிஷுல் கலாம், எது? மோசமான பேச்சுக்கள். நோன்பாளியாக இருந்து மோசமான பேச்சுக்கள் பேசினால் அந்த நோன்புடைய எது இல்லாம போகும்? நன்மைகள் இல்லாமல் போகும். அடுத்த சஹப் என்ற வார்த்தை வலா யஸ்ஹப் என்று வருது. சஹப் என்று சொன்னால் அல் ஹிசாம், எதை குறிக்குது? தர்க்கம். சரியா? வீணான தர்க்கங்கள். இன்னைக்கு நான் பார்த்தோம்னா நோன்பு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. நோன்பு சம்பந்தமான பிறை சம்பந்தமாக அதுல கூடுமான வாத பிரதிவாதம் இருக்கு மார்க்கத்தில். அது இல்லாம என்ன வீண் தர்க்கங்கள், அப்படியே இல்லையா? அப்ப இது மார்க்க ரீதியான என்ன தர்க்கங்களும் இருக்கு மார்க்கத்தின் பேரால, அதே போன்று வேறு வேறு தர்க்கங்கள் பொதுவாக. அப்ப எதுவும் ஒரு நோன்பாடு எடுத்திருக்க கூடாது. அடுத்த கவுலுஹு ஃபல்யகுல் இன்னி ஸாயிம் என்று வருதா இல்லையா? உங்களுக்கு ஒரு ஏசினால் அல்லது உங்களோட ஒரு சண்டை பிடிக்க வந்தால் என்ன சொல்லுங்க? சரிவா, சண்டைக்கு என்ன போறதா? எப்படி சொல்லணும்? இன்னி ஸாயிம், இன்னி ஸாயிம், நான் நோன்பாளி என்று அவர் சொல்லி என்ன செய்யணும்? அது விலகிக் கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, மானாஹு அன்னஹு யுதக்கிரு நஃப்ஸஹு பிஸ்ஸௌம்,
இன்னி சாயிம் சொன்னால் அவர் எதை நினைவுபடுத்துகிறார்? நான் நோன்பு இருக்கிறேன் என்பதை அவர் நினைவுபடுத்துகிறார். அடுத்தது வந்து இதற்கு விளக்க சொல்லும் போது ஷாரிஹ் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, ஃபல்யகுல் இன்னி சாயிம் ஃபீஹி, அதுல அம்ரு சாயிம், அது சாயிமுக்கான ஒரு கட்டளை இருக்கிறது. இதா சுப்பா அவ் ஹூசிம ஐயகுல இன்னி சாயிம், அவருக்கு யாராவது ஏசினால் அல்லது அவரிடத்தில் யாராவது தர்க்கம் புரிந்தால் அவர் என்ன சொல்லணும்? இன்னி சாயிம் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது இன்னும் சில விளக்கம் சொல்றாங்க. இதுல வந்து சில மஸ்அலாக்கள் சொல்றாங்க, முக்கியமான குறிப்புகள். அதுல முதலாவது வந்து ஹல் யுஷ்ரவு லில் அப்தி ஐயகுல இன்னி சாயிம் ஃபீ குல்லி சியாம் மின் ஃபர்தின் அவ் நஃப்லின் அவ் யக்தஸு பில் ஃபர்தி வ நஃப்ல் சொல்றாங்க. அப்ப இன்னி சாயிம் என்பது நோன்புன்னு சொன்னா இரண்டு வகை நோன்பு இருக்கு. ஒன்று என்ன? கடமையான நோன்பு. அடுத்தது வந்து நஃபிலான நோன்பு. கடமையான நோன்புல மட்டும் இப்படி சொல்லணுமா? நஃபிலான நோன்புல நோன்பாளியா இருக்கும் பொழுது இந்த வார்த்தை சொல்லணும்னு சொன்னால் அதுல கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஆனா அசஹோ அந்த ராஜிகான கருத்து சொன்னா எல்லாத்துலயும் தான் நோன்பு சொல்ல என்ன சொல்லுங்க, எல்லாம் நோன்பு தான், அப்படியே இல்லையா? ஆனா அதிலே வந்து என்ன மார்க் அறிஞர்கள் என்ன செஞ்சீங்க, ஆய்வு செஞ்சிருக்கிறார்கள். அப்ப கடமையான நோன்பு நஃபிலான நோன்பு எந்த நோன்பாக இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் என்ன, எப்படி சொல்லணும்? இன்னி சாயிம், இன்னி சாயிம். புரியுதா? அடுத்த இன்னும் ஒரு மஸ்அலா சொல்றாங்க பாருங்க. உலமாக்கள் எந்த அளவு சுப்ஹானல்லாஹ் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸ்ல வந்து எத்தனை தடவை வருது? 2 தடவைகள். அதனால அவர் என்ன சொல்லணும்? 2 தடவைகள். குறைந்த தடவை சொல்லணும், 2 தடவைகள் சொல்லணும். அன்புக்குரியவர்களே, அடுத்தது வந்து பாருங்க, ஆசிரியர் சொல்கிறார் அந்த ஹதீஸ்ல வந்து லஹுலூஃபு ஃபபிஸ்ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி யௌமல் கியாமத்தி மின் ரீஹில் மிஸ்கி, நோன்பாளியின் வாய்வாடு என்பது அத்யபு இன்தல்லாஹி யௌமல் கியாம, மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே அது எதை விட மனமானது? மிஸ்கை விட. மிஸ்கன்னு சொன்னா கஸ்தூரியை விட ரொம்ப மிகவும் மனமானது. இதுல வந்து பவி கலாமி ஹதுபுல், அப்ப மனமானதுன்னு சொன்னா ஆசிரியர் சொல்கிறார் இதுல வந்து ஒரு ஹதுப் இருக்கிறது. இந்த ஹதீஸ்ல வந்து வார்த்தையில உங்களுக்கு நகு அது படிச்ச காய்தாக்கள் படிச்சவங்களுக்கு தெரியும். அது ஒரு ஹதுப், ஒரு வார்த்தை ஹதுப் செய்யப்பட்டிருக்கிறது, நீக்கப்பட்டிருக்கிறது. தக்தீர், அந்த வார்த்தை எப்படி இருக்கும் சொன்னால் அதுதான் தக்தீர். வல தவாபு ஹுலூஃபி ஃபபிஸ்ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்கி. அந்த ஹதீஸ் வார்த்தை என்ன? நோன்பாளியின் வாய் வாடை என்பது அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட சிறப்பானது, மனமானதுன்னு சொன்னா வல தவாபு ஹுலூஃபி ஃபபிஸ்ஸாயிம். அந்த தக்தீர் எப்படி இருக்கும் சொன்னால் நோன்பாளியின் அந்த வாடை, அந்த வாய் வாடை இருக்குது, அதுக்கு கிடைக்கக்கூடிய தவாப், அந்த தவாபத்தான் என்ன செய்யுது, குறிக்கிறது என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, அதுல வந்து இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஷாரிஹ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, 2 மாதிரி 2 பப்துல வருது. அந்த ஹாவுக்கு ஃபத்ஹ் செஞ்சு வருது சில ஹதீஸ்ல, அடுத்த லம்மு செய்யப்பட்டு வருது. ஆனா இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அந்த ஆசிரியர் சொல்கிறார், அதாவது லம்மு செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த வார்த்தை தான் சரியானது என்று சொல்கிறார். புரியுதா? நம்ம இதுல வந்து மிச்சம் என்ன செய்ய தேவையில்லை, போக தேவையில்லை. அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும், வல் முராது பி ஹுலூபி ஃபபிஸ்ஸாயிம் என்று சொல்றது வந்து அர்ராயிஹா, நீண்ட நேரம் வந்து நம்ம சாப்பிடாமல் உண்ணாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் வாய் அந்த அதாவது என்ன உடம்பு அது அடதைய கொண்டு குடல் நமது இந்த உள்பகுதியெல்லாம் என்ன செய்யும், வெறும் வெறுமையாக இருக்கும் பொழுது, காய்ந்திருக்கும் பொழுது அந்த வாடை என்ன இயற்கையாக வரும். அதே போல் நாங்க பார்த்தோம் சொன்னா இதுல மருத்துவ ரீதியாக என்ன செய்யப்பட்டீங்க சொல்லப்பட்டிருக்க நிறைய சிறப்புகள், இதுல நிறைய நன்மைகள் இருக்கிறது, நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப அதாவது நோன்பின் மூலமாக என்ன முதலாவது என்ன, நம்ம லஅல்லக்கும் தத்தக்கும் தான். அதுக்கு பிறகுதான் அடுத்து எல்லாம் நம்ம எல்லாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நோன்பை பத்தி 2 அவர் பேசுவாங்க. எல்லாம் எப்படி எல்லாம் மெடிக்கல் சம்பந்தமாக அது இது, ஆனா எது வரதில்லை. கடைசிக்கு தான் எதை பண்ணுவாங்க, குத்திப அலைக்கும் சியாம எதற்காக வேண்டித்தான் லஅல்லக்கும் தத்தக்கூன், அதுக்கு நம்ம அதுல உறுதியாக இருக்கணும்.
கயிறு. அன்புக்குரியவர்களே, அடுத்தது ஆசிரியர் சொல்கிறார், வஹல் ஹாத தீப் என்பது காயினு ஃபித் துன்யா ஃபகத் அம் காயினு ஃபில் ஆகிரதி ஃபகத். அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நோன்பாயுடைய வாய்வாடு என்பது மிஸ்கை விட மனமானது. இது உலகத்தில் மட்டுமா அல்லது மறுமையிலுமா என்றால், இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அன்னல்லதி யூஜது ஃபித் துன்யா ஹுவ அஸருல் இபாதா. அழகான விளக்கம் சொல்றாங்க பாருங்க. அந்த ஹுரூஃப் என்பது துனியால அது அஸருல் இபாதா, இபாதத்துடைய அஸரன்னு சொன்ன அடையாளமாக இருக்கும். இபாதத்துடைய அடையாளம். வல்லதி யகூனு ஃபில் ஆகிரா, மறுமையில் ஹுவ தவாபுஹா, அந்த அதற்குரிய கூலி. புரியுது சொல்லுது. உலகத்துல என்ன அஸருல் இபாதா, மறுமையில் என்ன தவாபுஹா, இபாதத்துக்குரிய கூலி. வகிலாஹுமா இந்தல்லாஹி தஆலா அத்தியபு மின் ரீஹில் மிஸ்க் சொல்றாங்க. யார்? இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், முக்கியமான அறிஞர். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இந்த இரண்டும் என்னதான்? மிஸ்கை விட மனமானதான் என்று சொல்கிறார்கள் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ். அடுத்த அன்புக்குரியவர்களே, அந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா அல் ஃபர்ஹதான், இரண்டு நோன்பாளியுடைய இரண்டு மகிழ்ச்சிகள் சொல்லப்பட்டது. முதல் மகிழ்ச்சி என்ன சொல்லுங்க? நோன்பு திறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இரண்டாவது அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது ஏற்படும் மகிழ்ச்சி. அம்மல் ஃபர்ஹதான், அந்த இரண்டு மகிழ்ச்சிகளும் ஃபஇஹ்தாஹுமா, ஒரு மகிழ்ச்சி எதற்காக வேண்டி என்றால் லிதௌஃபீகிஹி லிஇக்மாலில் இபாதா, அந்த வணக்கத்தை நிறைவு செய்வதற்கு அல்லாஹ் தஆலா செய்கிறான், தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்லாஹ் தஆலாவுடைய அனுகூலம், உதவி. 12, 14 சில இடங்கள்ல அதை தாண்டி என்ன செய்யறாங்க? உண்ணாமல் பருகாமல் நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு வணக்கத்தை ஃபஜ்ர்ல இருந்து நம்ம ஆரம்பித்து எப்போ நிறைவு செய்கிறோம்? மகரிப் வரைக்கும். தொழுகை என்று சொன்னால் குறிப்பிட்ட நேரம், அப்படியே இல்லையா? நம்ம மனத்தியாலக்கான கடமையான தொழுகை சொல்லுவோமா? இல்ல. ஆனா இவ்வளவு நேரம் நம்ம அந்த இபாதத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நாம நிறைவேற்றி அதை முடிப்பதற்கு நிறைவு செய்வதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறார்? நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அப்போ ஒரு பெரும் மகிழ்ச்சியால் இல்லையா? இந்த மகிழ்ச்சி நமக்கு ஏற்படணும். இதான் நம்முடைய உள்ளத்துக்கு உணர்வு வரணும், அப்படியே இல்லையா? அல்லது என்ன இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்யறது, இன்னைக்கு சமுசாவா அல்லது என்ன பஜ்ஜியா, அது ஒரு பக்கம் இருக்கணும், அது தேவைதான். ஆனா என்ன ஃபர்ஹான்னு சொன்னால் லிதௌஃபீகிஹி லிஇக்மாலில் இபாதா, இது முதலாவது. இரண்டாவது ஃபலிஜஸாஇல்லாஹி இதா அஜஸாஹு, அல்லாஹ் தஆலா அவனுக்கு வழங்கக்கூடிய கூலி, நோன்பாளிக்கு வழங்கக்கூடிய கூலியை நினைத்து என்ன சந்தோஷப்படுறது. அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க. இதுக்கு விளக்கம் சொல்லும்போது ஷாரிஃப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஷேக் சாலிஹ் உஸைமி ஹஃபிதஹுல்லாஹ், பையன அல் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் ஃபீ ஹாதல் ஜும்லத்தி மஅனல் ஃபர்ஹத்தைன் யஃப்ரஹுமா அஸ்ஸாயிம் சொல்றாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான். ஒன்று, நோன்பை திறக்கும் பொழுது அந்த வணக்கத்தை நிறைவு செய்யும் பொழுது, நிறைவு செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அவனுக்கு உதவி செய்ததற்காக வேண்டி என்ன செய்தான்? மகிழ்ச்சி அடைகிறான். அதே போன்று வதஹப பாது அஹ்லுல் இல்ம், இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, அதோட சேர்த்து அந்த வணக்கத்தை நிறைவு செய்வதற்கு தௌஃபீக்கை நினைச்சு மகிழ்ச்சி அடைவதோட இயற்கையான ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? தகூனு லிஸ்ஸாயிம் இந்த ஃபித்ரிஹி ஹிய பிஸபபி ருஜூஇன் நஃப்ஸ் இலா மஅலூஃபாத்திஹா, அவன் எதை விட்டான்? ஃபஜ்ரில் இருந்து மகரிப் வரைக்கும் சொல்லுங்க, உண்றது, குடிக்கிறது, பருகிறது, அதே போன்று கணவன் மனைவி ஒன்று சேர்றது, இதெல்லாம் உண்மையில ஒரு மனிதனுக்கு மாலூஃபாத், அவன் விரும்பக்கூடிய விஷயம், அப்படியே இல்லையா? சாப்பிட்டது குடிக்கிறதுலாம் ஒரு மனிதனுக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு என்ன ஒரு விருப்பத்துக்குரிய. அதனால இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தமாம் எல்லா இடங்கள்ல டீ கடை நிறைஞ்சிருக்கு. அப்ப விதவிதமா டீயை குடிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? போயிட்டு இல்லையா? அன்புக்குரியவர்களே, அப்ப இதுவும் ஒரு பரகாத்தான், என்ன இது ஒரு என்ன ஒரு மகிழ்ச்சி தான் ஆசிரியர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, ஒரு குர்ஆன் வசனத்தை ஆசிரியர் கொண்டு வருகிறார்.
சூரா யூனுஸ்ல வந்து குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹ்வுடைய ஃபضل, நபி நீங்க சொல்லுங்கள், பிஃபத்லில்லாஹி அல்லாஹ்வுடைய அருள், வ பிரஹ்மதிஹி அவருடைய கருணை, ஃபபிதாலிக அதை கொண்டு ஃபல்யஃப்ரஹு அவர்கள் சந்தோஷம் படட்டும், மகிழ்ச்சி அடையட்டும். அப்ப உண்மை நோன்பு என்பது, நோன்புடைய வணக்கத்தை நாம் சரிவர நிறைவேற்றுவது என்பது இதெல்லாம் நமக்கு தந்தென்ன ஒரு ஃபضل, அப்படியே இல்லையா? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காவிட்டால், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு இல்லாவிட்டால் இந்த பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்காது. எனவே ஃபல்யஃப்ரஹு, இதை கொண்டு என்ன செய்யட்டும்? அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் சேமிப்பதில் அதுதான் மிகவும் ஹைர், சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, அடுத்தது அம்மல் ஃபர்ஹத்துல் உக்ரா, இரண்டாவது ஃபர்ஹா சந்தோஷம் என்பது வஹியல்லதி தகூனு லிலிகாஇ ரப்பிஹி, தன்னுடைய ரப்பை சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. அல்லாஹ் தஆலா நமக்கு அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தரணும். நாளை மறுமையில், அதாவது அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய, அல்லாஹ்வுடன் பேசக்கூடிய, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நம் அனைவருக்கும் செய்யணும், கிடைக்க வேண்டும். அதற்கு என்ன அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன? ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அடுத்தது வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. நாம் இதை கவனத்தில் கொள்ளணும். அந்த லிகாவை அடையணும்னு சொன்னா வெறுமனே என்ன, நமக்கு எந்த ஒரு தியாகம் செய்யாமல், போராட்டம் செய்யாமல், தௌஹீதில் உறுதியாக இருக்காமல், வணக்க வழிபாடுகள் செய்யாமல் நமக்கு என்ன செய்ய அந்த பாக்கியத்தை அடைய முடியாது. அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை வழங்க வேண்டும். அடுத்தது அன்புக்குரியவர்களே, ஆசிரியர் சொல்கிறார், யதஉ ஷஹவதஹு வ தஆமஹு மின் அஜ்லி, அந்த ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோன்பாளி தன்னுடைய ஆசை, அவனுடைய உணவை விடுகிறான். யாருக்காக வேண்டி? எனக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி, எனக்காக வேண்டி. மானாக அதே கருத்து என்ன சொன்னால், அன்னஹு லம்மா ஆஸர த்வாஅத ரப்பிஹி அலா த்வாஅதி நஃப்ஸிஹி மஅ குவத்தி ஷஹவதி வ கலபத்தில் ஹவா. நல்லா கவனிங்க, ரப்புக்கு வழிபடுவதை அவன் தேர்வு செய்கிறான். நோன்பு பிடிக்குமாறு யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு அவன் தெரிவு செய்கிறான். எதை விட? தன்னுடைய நஃப்ஸை விட. அப்ப நஃப்ஸு வந்து உண்மையிலே ஆசையை தூண்டிக் கொண்டிருக்கும், மனோ உச்சியை தூண்டிக் கொண்டுதான் இருக்கும். அப்ப அதெல்லாம் விட்டுட்டு, அப்படியே இல்லையா, மனிதன் எதை தெரிவு செய்கிறான்? அவனுடைய ஆசைகளை வைத்துவிட்டு, அவனுடைய தேவைகளை வைத்துவிட்டு, அவனுடைய மனோ உச்சைகளை விட்டுவிட்டு, அதை விட எதை முற்படுத்துகிறான்? எதை தெரிவு செய்கிறான்? அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை. அதனால் தான் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான், ஷஹவதஹு வ தஆமஹு மின் அஜ்லி, எனக்காக வேண்டித்தான் அவனுடைய ஆசையை, அவனுடைய உணவை அவன் விடுகிறான். அன்புக்குரியவர்களே, யானி அன்னல் அப்த யுக்ஸிரு தாஅத ரப்பி சுப்ஹானஹு வ தஆலா அலா தாஅத்தி நஃப்ஸிஹி. நாம் அடுத்தது பார்ப்போம். இவனத்துல வந்து ஷஹ்வா என்பது அந்த வார்த்தை வந்து அல் முக்தார், சரியான அதுக்குரிய விளக்கம் என்று சொன்னால், அந்த ஷஹ்வத ஹியல் ஜிமா, எதை குறிக்கிறது? ஆண் பெண் அந்த உடல் வைத்தால் அது ஜிமாவை குறிக்கிறது என்று ஆசிரியர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்ப அதை விடுவதற்கு இன்னும் ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க. ஹதீஸ் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, அதாவது ஒரு நீளமான ஒரு ஹதீஸ் வந்து வருது. சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட, செல்வந்தர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை செலவு செய்து பில் உஜூர் நன்மையால் முந்திக் கொண்டு செல்கிறார்கள். இப்ப ரசூல் சொன்னாங்க, அதாவது உங்களுக்கு அப்படியான வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒவ்வொரு தஸ்பீஹும் சதக்கா, ஒவ்வொரு தஹ்மீதும் சதக்கா. அந்த ஹதீஸ் நீளமான ஹதீஸ். அதே போன்று கணவன் மனைவி ஹலாலான முறையில் ஒன்று சேர்வது என்னதான் சதக்காவுடைய நன்மை வருகிறது. அப்ப நபித்தோர்கள் கேட்டார்கள், அயாத்தி ஆதுனா ஷஹவதஹு, கணவன் மனைவி ஒன்று சேரும் பொழுது தங்களுடைய ஆசைகளை தான் என்ன செய்யறாங்க, போக்கிக் கொள்கிறார்கள், நிறைவேற்றுகிறார்கள். அதற்கும் சதக்காவா? அது நபிகள் என்ன சொன்னாங்க,
அதை ஹராமில் என்ன அடைந்து கொண்டால் அதற்கு பாவம் இருப்பது போன்று ஹலாலான வரையில் நிறைவேற்றுவதனால் அதுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த ஷஹ்வா என்ற வார்த்தை எதை குறிக்கிறதே சொல்லுங்க, ஜிமாவை குறிக்கிறது என்று ஆசிரியர் சொல்கிறார். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, அம்மா தஹ்சீசு துஹூலிஹிம் அல் ஜன்னா பிபாபிர் ரையான். நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம், நோன்பாளிகள் எந்த வாயினால் சொர்க்கத்துக்கு போவாங்க? சொர்க்கத்துக்கு எத்தனை வாசல் இருக்கிறது? ஹதீஸ்ல மின் அபுவாபி சமான் என்பது 8 வாசல்கள். அப்ப எல்லா வாசல்களாலும் எல்லா வணக்க வாசாளிகளும் போவாங்க. ஆனா ரையான் என்ற வாசலூடாக யாரு போவாங்க? எதுகுலு ஸாயிமூன், நோன்பாளிகள். நோன்பாளிகள் சென்று விட்டால் அந்த வாசல் என்ன செய்யப்படும்? மூடப்படும். ஃபஇன்னஹும் முய்யிஸு பிதாலிகல் பாப் லிதமய்யுஸி இபாதத்திஹிம் வ ஷரபிஹா. ஆசிரியர் சொல்கிறார், அந்த ரையான் என்ற வாசல் நோன்பாளிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட காரணம் தெரியுமா? அவர்களுடைய இபாதத்தும் என்ன, இபாதத்தை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி, வஷரபிஹா அந்த நோன்புடைய இபாதத்துடைய சிறப்பை சொல்வதற்காக வேண்டி. அப்படியே இல்லையா? நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், எல்லா வழக்கங்கள்லயும் என்ன ஒரு முகஸ்துதி வெளிப்பட்டதுக்கு என்ன இருக்கு? நோன்பு என்பது என்ன முகஸ்துதியோ என்ன வெளிப்பட்டதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பை அவர்களுக்கு வழங்குகிறான். ரையான் என்று சொன்னால் என்ன கருத்து? அதாவது ரையான் என்பது அல் முஸ்தக்கு மினர் ரீஹி, அதாவது கடுமையான ரையன்னு சொன்னால் தாகம். அப்ப தாகம் தீர்ந்தவருக்கு தான் என்ன சொல்றது, கடுமையான ஒருத்தருக்கு கடுமையான தாகம், கடுமையான தாகத்தில் இருக்கக்கூடியவருக்கு, அதாவது மதுரமான நீர் கிடைச்சப்படிக்கும் அவருடைய தாகம் தீர்மா இல்லையா? அப்ப அந்த கருத்தை கொண்டதுதான் ரையான் என்ற வார்த்தை என்று ஆசிரியர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அடுத்தது நாங்கள் பார்த்தோம் சொன்னால், இன்னொரு செய்தியை ஆசிரியர் கொண்டு வருகிறார். என்னன்னு சொன்னா, அம்மா ஸலாத்துல் மலாயிகத்தி அலா ஸாயிம் இதா உகில இந்தஹு, அதாவது ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னா, இன்ன ஸாயிம துஸல்லி அலைஹில் மலாயிகத்து இதா உகில இந்தஹு ஹத்தா யஃப்ருகு என்ற ஹதீஸ். அதாவது ஒரு நோன்பாளி அவருக்கு நோன்பாளிக்காக வேண்டி அதான் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? துஸல்லி என்று சொன்ன என்ன கருத்து? துஸல்லி அல்லாஹ், இப்ப இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன என்று வருது. அல்லாஹ் ஸலவாத்து சொல்வது என்று சொன்னால் என்ன? நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம், குர்ஆன் வசனத்திலே வருகிறது. அல்லாஹ்வுடைய ஸலாத் என்று சொன்னா என்ன? அல்லாஹ் தஆலா என்ன செய்யறது? அருள் புரிகிறது. ஆனா மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்றன்னு சொன்ன என்ன கருத்து? அவர்களுக்காக வேண்டி, அடியார்களுக்காக வேண்டி, மூமின்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதுதான். அப்ப ஒரு ஹதீஸ் சொல்றாரு, நோன்பாளி மலக்குமார்கள் அவர்கள் செய்வாங்க, துஆ செய்வார்கள். இதே போன்ற இன்னும் ஒரு ஹதீஸை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். உங்களுக்கு தெரியும், இன்னல் மலாயிகத லா துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ முஸல்லாஹு. ஒரு அடியான் அவன் தொழுது அவனுடைய முஸல்லாவில் தொழும் இடத்தில் இருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் செய்வாங்க, அவனுக்கு துஆ செய்வார்கள். எப்படி சொல்லுவாங்க? தக்கூல் அல்லாஹும்ம கஃபிர் லஹு அல்லாஹும்ம ரஹம்ஹு, இப்படி துஆ செய்வாங்க. யா இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு என்ன செய்வாயாக? கருணை புரிவாயாக. அடுத்த அன்புக்குரிய சகோதரர், நாம் நோன்புடைய சிறப்புகள்ல பார்த்தோம் தக்ஃபீருல் ஹதீஆ. ரமதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு ரமதான் அடுத்த ரமதான் வரைக்கும் அவனுக்கு எப்படி ஆகுது? முகஃபிராத்துன், அவன் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக மாறுகிறது. அப்ப தக்ஃபீருல் ஹதீஆ நோன்புடைய முக்கியமான ஒரு சிறப்பு, பாவங்களுக்கு பரிகாரம். ஃபதாலிக லிகௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் இலா ரமதான் முகஃபிராத்துன் மா பைனஹுன்ன இதா துரிபத்தில் கபாயிர். அதாவது ரமதான் அடுத்த ரமதான் வரைக்கும் முகஃபிராத்துன் மா பைனஹுன்ன, அந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ளதுக்கு என்ன பரிகாரம்? பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஆனா ஒரு நிபந்தனை நபி சொன்னாங்க, எதை தவிர்த்து கொள்ளணும்? பெரும் பாவங்களை, அது கபாயிர், பெரும் பாவங்களை அவன் செய்யணும், தவிர்த்து கொண்டால். அப்ப எதுக்கு பரிகாரமாக மாறும் சொல்லுங்க?
சிறிய பாவங்களுக்கு. அதாவது இதிலே அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேற்றுமை இருக்கிறது என்று சொன்னால், கபாயிர் சகாயிர் பெரும் பாவங்கள் சிறிய பாவங்கள் அனைவருக்கும் அது கஃபாராவாக போகுமா அல்லது சிறிய பாவங்களுக்கு மட்டுமான்னு சொன்னால், ஒரு ராஜிகான விளக்கம் என்று சொன்னால் சிறிய பாவங்களுக்கு மட்டும்தான். என்ன சிறிய, பெரும் பாவங்களுக்கு என்ன தௌபா அவசியம். பெரும் பாவங்களுக்கு என்ன தௌபா செய்யலாம், தௌபா செய்யணும். அதாவது என்ன வட்டியில சம்பந்தப்பட்டு போட்டு 3 நோம்பை பிடிச்சா சரி வருமா? ஒரு உதாரணம் சொல்ல, அந்த பெரும்பாவத்துக்கு பெரும்பாவம் மன்னிக்கப்படும் சொல்ல என்ன செய்யணும்? எது நீங்கணும்? அவரு வட்டிலிருந்து முதல்ல விடுபடணும். அதுக்கு பின்னால் எல்லா இடத்துல என்ன செய்யணும்? அவரு தௌபா செய்ய வேண்டும். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, முக்கியமான ஒரு ஹதீஸ், நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ்கள் தான், நம்ம அடிக்கடி கேட்டிருக்கிறோம். அதாவது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மன் ஸாம ரமதான் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிஹி. யார் ரமதானிலே நோன்பு நோக்கிறார், 2 ஈமானுடனும் அடுத்தது என்ன நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அவருடைய முன்பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். அதாவது முன்பாவங்கள் சொன்னால் வஹிய ஃபீ கௌல் ஜும்ஹூர் அஸ்-ஸகாயிரு துல் கபாயிர், பெரும்பாவங்கள் அல்ல, என்ன சிறிய பாவங்கள் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது ஒரு அன்புக்குரியவர்களே, ஈமான் என்று சொன்னால் ஈமானன் ஈமான பிவுஜூபிஹி, அவர் எப்படி ஈமான் கொண்டவர்களாக, அது கடமை என்பதை நம்பியவராக. அவர் நோன்பு என்பது அதான் ஒரு முஸ்லிமுக்கு கடமையாக்கப்பட்ட என்ன வணக்கம் என்பதை நம்பிக்கை கொண்டவராக அவர் நோன்பு நோற்றால். இஹ்திசாப் என்று சொன்னால் இஹ்திசாபன் லில் அஜ்ரி, அல்லாஹ்வுடைய கூலியை அவர் எதிர்பார்த்து அவர் நோன்பு நோற்றால் அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னும் சில ஹதீஸ்ல வரும் எப்படின்னா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர வரும். ஆனால் இந்த கஃபாரா சம்பந்தமாக வரக்கூடிய வமா தஅக்கர் என்ற வரக்கூடிய ஹதீஸ்ல வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் பலவீனமான ஹதீஸ்கள். ஆனா உங்களுக்கு தெரியும் எந்த ஹதீஸ் மட்டும் அந்த அதாவது இந்த அரபாவுடைய நோன்பு சம்பந்தமாக வரும் பொழுது அது ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதுக்கு மட்டும்தான் வருது முன் வருடம் அடுத்து வரக்கூடிய வருடத்துக்குரிய 2 வரக்கூடிய என்ன பாவங்கள், அது அரபாவுடைய நோன்புக்கு மட்டும்தான். அடுத்த எல்லா கஃபாராத்துகள் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் வமா தஅக்கர் என்று வந்தால் அது பலவீனமானது என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இறுதி அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல நம்ம ஆரம்பத்தில் வகுப்புல பார்த்தோம் தக்சீரு அஸ்-ஸதகாத், நோன்பாளிகள், அதாவது ரமலான்ல நோன்பாளிகள் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பு தான் அந்த காலத்தில் எதை அதிகப்படுத்துறது, சதகாக்களை தர்மங்களை அவர்கள் அதிகப்படுத்த வேண்டும். ஆசிரியர் குறிப்பிடுகிறார் பாருங்க, ததக்கரமா இந்த நோன்பாளி அவர் நோன்பு நோட்டுக்கும் பொழுது அவர் எதை உணர்கிறார் சொல்லுங்க, பசியை உணர்கிறார். அதன் மூலமாக அவருக்கு என்ன ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு அந்த என்ன அவருடைய பசி அவரை தூண்டுகிறது, என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்னும் சில ஹதீஸ்களை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அஃதலு சதகா ஃபி ரமதான், சில மக்கள் இந்த பயான் செய்யும் போது சொல்லுவாங்க ரமதான்ல செய்யக்கூடிய சதகா சிறந்தது என்று. ஆனால் இது பலவீனமான செய்தி. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ரமதானில் எப்படி இருப்பாங்க, வேகமாக வீசக்கூடிய காற்றை விட தர்மம் செய்வார்கள். எனவே சிறப்புக்குரிய நாள், அப்படியா இல்லையா? ரமதானுடைய காலங்கள் என்பது சிறப்புக்குரிய நாட்கள். ஏன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படுது, சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, நரகத்துடைய வாசல் மூடப்படுகிறது, நன்மைகள் என்ன அள்ளி வழங்கப்படுகிறது. அப்ப இந்த நாட்கள் நாம் என்ன செய்யணும், அதிகமாக தர்மம் செய்யணும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அப்படியான பாக்கியத்தை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.